ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட பாரம்பரிய உணவான கம்மங்கூழ் எப்படி ஈஸியாக நம்ம குக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடுத்துருக்க இந்த உலக்கு பார்த்திங்கன்னா 200 பிடிக்குங்க. ஸோ இதுக்கு 2 உலக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 400 நம்ம 400 கம்பு எடுத்துருக்குறோம். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கோ இல்லையோ எப்போவுமே கம்மஞ்சோறு இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் கம்பஞ்சோறுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கம்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 hours அந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 3 அப்படிங்கிறதான் ரேஷியோ. ஸோ நம்ம 2 அதாவது 400 எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. அதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சுருந்த கம்பை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த பதத்தில் இருந்தால் போதும். சும்மா அது ஏற்கனவே கொஞ்சம் குறந்தான் இருக்கும். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் போதும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக வந்துடும். கம்பை போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம இறக்கி வச்சுட்டு குக்கரில் அடியில் டேப் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கம்மஞ்சோரை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் விசில் விட்டு இப்போ எடுத்துக்கலாங்க. ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வரட்டுங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கையிலேயே தான் செய்வோம் கம்மஞ்சோறு. அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஏன்னா நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும் எங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு 2 வருஷமாகவே நாங்கள் இந்த மாதிரி குக்கரில் தான் வச்சு எடுக்கிறோம். நல்லா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நல்லா பூ போல் சூப்பராக வெந்திருந்ததுங்க. நைட்டே பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டோம். காலையில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு மேலே தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்காது. இது காலையில் பார்த்திங்களா காயவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறனால அவங்களுக்கு மட்டும் முதல்ல கொஞ்சமாக எடுத்து கம்மங்கூழ் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறமா குக்கரில் சும்மா ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே அதை சூடு பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக உருட்டிடலாங்க. ஏன்னா அந்த ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் காலையில் சும்மா குக்கரில் வச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 கிட்ட எங்களுக்கு உருண்டை வந்திருந்ததுங்க. ஒரு 3 உருண்டை எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர், உப்பு இது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம அதை அப்படியே ஒரு உருண்டை 2 உருண்டைங்கிற மாதிரி நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் என்னோடய பாப்பாங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் எஸ்பெஷலி என்னோடய பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் இது தான் குடிச்சிட்டு போவாங்க. கம்பில் பார்த்திங்கன்னா அயன், கால்சியம் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சம்மரில் நம்மளோட பாடியை ஹீட் ஆகாமல் குளிர்ச்சியாகவே வச்சுருக்குங்க. நான் ஆந்திராவிலேருந்து எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைம்லாம் தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாங்களும் இது அதே மாதிரியே இன்றைக்கி சைடிஷ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செமையாக வச்சுருக்குறோம். பார்த்திங்களா, கம்பங்கூழ் இல்லைங்க, கம்பஞ்சோறில் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார், அப்புறமா பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு போட்டு புளிக்குழம்பு, தேங்காய் சட்னி, இது எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் சொல்லவே வேண்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற உருண்டை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை இதில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நமக்கு எப்போ வேணுமோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை 2 உருண்டைங்கிற மாதிரி எடுத்து இதே தண்ணியை ஊற்றியும் நம்ம தயிர் ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாங்க. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 days வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களோட பாரம்பரிய உணவை செஞ்சு நம்மளோட குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில்